உலகத்தில் இன்னைக்கு நம்ம ரோல் மாடல்னு காட்டக்கூடிய ஆட்கள், தலைவர்கள், வெற்றியாளர்களை வச்சுக்கிட்டு எத்தனை பேர் வெற்றி பெற்றாங்க, அடுத்த கட்டத்துக்கு நகர்ந்தாங்கன்னா அது விரல் விட்டு எண்ணக்கூடிய வகையில் இருக்கும். ஆனால் தங்களுடைய ஆசிரியரின் மூலமாக தங்களுடைய வாழ்க்கையை அடுத்த கட்டத்துக்கும் மிக உயரத்திற்கும் கொண்டு போனவங்க எத்தனை பேர் பார்த்தோம்னா 90% பேர் இருப்பாங்க. 90% மக்களுடைய வாழ்க்கை தரம் உயர்வதற்கு ஒரு ஆசிரியர் வழிகாட்டியாக, ஒரு மென்டாராக, ஒரு குருவாக, ஏதோ ஒரு வகையில் ஒரு முன்னுதாரணமாக அமைந்திருப்பார். அவருடைய சொல்லோ, அவருடைய செயலோ, அவருடைய நடவடிக்கைகளோ, அவர் பிறரை நடத்திய விதம், ஏதோ ஒரு விஷயத்தில் ஒரு ஆசிரியர் ஒரு மாணவர்களுக்கு நிச்சயமாக அவருடைய நினைவுகளில், மாணவர்கள் நினைவில் தங்கக்கூடிய ஒரு சம்பவம், ஒரு செய்தி, ஒரு சொல் ஏதாவது ஒன்று இருக்கும். அது ஏதோ ஒரு நேரத்தில் ஒரு தீயை பற்ற வைக்கும். அந்த தீ தான் அவர்களை அடுத்த கட்டத்துக்கு நகர்த்தும். இதில் எந்த மாற்று கருத்தும் யாருக்குமே இருக்க முடியாது. ஏன்னா பெற்றோர்களை பார்த்து மற்றவர்களை பார்த்து நாம் கற்றுக்கொள்வதை விட ஆசிரியர்களுடைய பார்த்தது கற்றுக்கொள்ளக்கூடிய விஷயங்கள் தான் அதிகம். ஸோ அந்த சோசியல் பிஹேவியர் அப்படிங்கிற அந்த அறம் சார்ந்த வாழ்க்கை முறை எங்கு யாரால் எப்படி கற்பிக்கப்படுகிறதுனா ஒரு ஆசிரியரால் வகுப்பறைகளில் தான் கற்பிக்கப்படுகிறது. ஸோ அந்த சோசியல் பிஹேவியர் தான் ஒரு மனிதனை அறம் சார்ந்து எது சரி எது தவறு என்பதை உணர்ந்து, சரி எது என்பதை தேர்ந்தெடுத்து அதை நோக்கி நகரக்கூடிய ஒரு வாழ்க்கை முறையை அவனுக்கு கற்றுக் கொடுப்பது ஒரு நல்ல பள்ளி, கல்லூரி, வகுப்பறை முறைகள் தான். அதற்குரிய நல்ல ஆசிரியர்கள் தான் காரணம். அதில் எந்த மாற்று கருத்துமே இல்லை.